லாட்ரி கேசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ எப்போ போட்டாலும் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 755 ஓகே 755 நாம கொடுத்த ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. நம்ம கணக்கில் 5ஆம் நம்பர்லாம் இன்றைக்கி வரவே இல்லை. இல்லையா நம்ம வந்து வினிஸ் கொடுத்துருவோம். ஒரு மெத்தட் கூட வெளில ஓகேவா. நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு எடுத்தோம். அந்த டேன் ஆப்ஷனே ஒன்றுமே ஒர்க் ஆகல. ஓகே, ஒரு நாளாக பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளான் டிஏ நம்பர் வைக்கிற முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுடி வினிங் 50 ரூபா, திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபுடி 100 ரூபா, திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் பாஸ் 10,000, பிசி வினிங் 1000, சிபுடி 100 ரூபா. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா 3 2 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். டிஏர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சு ஓகேவா. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா. 1 2 3 4 5 ஓகேவா. 523 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போட்டு தான் நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா. ரூட் ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 74 வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா. இதில் நம்ம முதல் 2 நம்பர் சொல்ல பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. அது நம்ம வந்து 523 வச்சுட்டிங்களா. 0 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 610 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். அது என்ன நம்ம வந்து 610 ரூட் ஆப்ஷன் 74 வச்சுட்டிங்கன்னா நமக்கு முதல் 2 நம்பர் சொல்ல பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 1 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. நம்ம வந்து 610 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பற்றி நமக்கு 605. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 605 ரூட் ஆப்ஷன் 74 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து முதல் 2 நம்பர் சொல்ல பண்ணிக்கிறோம். இதில் பற்றி நமக்கு வந்து 4 அல்லது 3 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 605 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 3 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 420. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 ரூட் ஆப்ஷன் 74 வச்சுட்டிங்கன்னா நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 755. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். அது நம்ம வந்து 755 ரூட் ஆப்ஷன் 74 போட்டு எடுக்கல நமக்கு முதல் 2 நம்பர் சொல்ல பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 7 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மெத்தடில் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்துட்டு நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஓகே, இன்றைக்கி பார்த்து விளையாடுங்க. நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5ஆம் நம்பர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேவா. அது 7ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா. 5ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே. அதனால தான் நான் வந்து கொடுக்குறேன் ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல் வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து எடுக்கலாம். இதில் 610 வச்சு எடுக்கலாம். பாதி நம்ம வந்து 610 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 54 வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா. 54 வச்சு எடுத்துக்கலாம். இதில் முதல்ல 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 5 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் எடுத்துருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 605. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 605 ரூட் ஆப்ஷன் 54 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. அதே நம்ம வந்து 605 வச்சுட்டு நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் நமக்கு 420. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 ரூட் ஆப்ஷன் 54 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல்ல 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து 3 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 420 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 3 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 755. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 755 ரூட் ஆப்ஷன் 54 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? 0 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் கிடச்சிச்சு. ஏ போர்டு கிடச்சிது. அது இன்றைக்கி தான் வந்திருக்குது. ஓகே, 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் 9ஆம் நம்பர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மார்னிங்கே மதியமே ஒரு வீடியோ சேனலில் போட்டேன். ஒரு இது அந்த சேனலில் 9ஆம் நம்பர் தான் அதுலேயும் கிடச்சிச்சு. இதுலேயும் 9ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் 9 அல்லது 0 ரெண்டுமே 0 வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 0க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5. ஓகேவா? 7, 5ன்னு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் வந்து நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 0வில் நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த 2ல் இனி 2 நம்பருமே வர மாதிரி தான் கணக்கில் வருது. 2 நம்பருமே வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 0-7ன்னு வரணும். ஓகேவா? வந்து 95ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 0-7 இப்படி வரணும். ஆப்போசிட் தான் வரணும். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 95, 59, 70, 07 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசிஎஸ்சிக்கு வந்து 4 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் அப்படியே வைக்கலாம். ஓகேவா? இந்த சார்ட் கசினில் எடுத்த இந்த மெத்தட் வந்து 59 ஏபி. இந்த நம்பர் வந்து ஏபிக்கு வர மாதிரி வந்தால் வச்சுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்துச்சுன்னா இது ஏபிக்கு வர மாதிரி வந்தால் வச்சுங்க. ஓகே, 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்ஸ். ஓகேவா? வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மகளே. நான் வந்து ஏன் அந்த 2 நம்பர் மாறி பண்ணி கொடுத்தேன்னா நம்ம வந்து 2023 சார்ட். ஓகேவா? 2023 சார்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6, 7, 67, 55. ஓகேவா? 67, 55 இதில் தான் நான் எடுத்தக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபி நம்பர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஏபி நம்பர் மட்டும் நான் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏ போர்டுக்கு வந்தால் அந்த நம்பர் எடுத்துங்க. ஓகேவா? இதில் நம்ம வந்து 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 59 வந்தால் 59ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 72, 54, இல்லைன்னா 70, அப்படின்னா 33 வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 33 விட்ருங்க. ஓகேவா? 33 விட்ருங்க. இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் 33 வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? மேக்ஸிமம் பாஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 3 டைம் அல்லது 4 டைமாச்சும் பாஸ் ஆகும். அது வந்தால் ஏபியில் வந்து வைங்க. ஓகே, ஏபிக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு 5, 7 வந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். பி போர்டுக்கு 9, 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மெத்தட் ட்ரை பண்ணால் வின்னிங்ஸ் கம்பல்சரி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஏபிக்கு மெயினாக 80% வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஏபிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்கு தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட்டர் மெத்தடி இந்த நம்பர்ஸ் தான் ரிட்டன் நிறையா வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? நாளைக்கான ஆல் போர்டுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9, 5. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நம்பருமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7, 0 வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? அவ்வளோதான் என்னால் முடியும். நாளைக்கு ஒரு நாள் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5 வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 9 வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. அதுக்கோசம் தான் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகேவா? ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 755. ஓகே, 755 நம்ம கொடுத்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிஎஸ்சி பாஸ் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 75, 57 கொடுத்துருக்காப்புல. நம்ம வந்து 75 ஏபியில் ஏசிலையும் நமக்கு வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜேஷ் யூரஸ் இவர் பேர் படிக்கதில்லை. ஆனால் ஆல் போர்டுக்கு 0-5 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் சூப்பராக பிபிசியில் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் ப்ரோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அதுலேனா நம்ம ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருப்போம்ல. இதுலேயும் நமக்கு 75, 57 தான் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. மேக்ஸிமம் ஒரு டபுள் 5 எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் 5 எடுத்துருக்காப்புல. ஆனால் ஃபுல் வினிங் எடுக்கல. 5 தூக்கி 755ன்னு வச்சுருக்கலாம். அதில் ஒரு 4 போட்டுருந்தாப்புல ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருப்பாப்புல. ஓகே,
ஓகே மக்களே, இன்றைக்கி ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம இதில் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து கசிங் கொடுக்குறது ஓகேவா. நம்ம ஓரளவுக்கு வின்னிங் தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக மெத்தட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா. ஏன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வந்திருக்கும். ஓகே வாங்க, நம்ம வந்து நாளைக்கு ஓரளவுக்கு கசிங் கொடுங்க, கமெண்ட்டை போட்டு விடுங்க ஓகேவா. ஓரளவுக்கு நாளைக்கு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து டைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து வச்சுங்க ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மாதிரி விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைமண்டுன்னு இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்க்கலாம்.